கரூரோட அந்த சம்பவம் எந்த அளவுக்கு இப்போது உண்மையாகவே தமிழ்நாடை வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து மிகையாகாது. ஆனால் இந்த தருணத்தில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே விஜயை வந்து எப்படி குறிவைக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப டார்கெட்டடாக இருக்காங்களே சார். எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், யாரும் கவனிக்கல நினைக்கிறேன். அதாவது யார் இது செஞ்சா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, அவங்களுக்கு வந்து யாருக்காருக்கெல்லாம் ரொம்ப அந்த குடும்பத்தில் இறந்துருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக. யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். போலீஸ் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு தானே சார் கேட்குறாங்க. நாங்கள் விஜயை தப்பே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். போகிறது என்ன வரது என்ன, ஒரு லேடி அங்கே உட்காந்து பழம் சிக்கன் போட்டு அதை தூக்கி போகிறாங்க உள்ள. அப்படியே வேஷம் சார், வேஷம் தான், ட்ராமா. அரசியல் கட்சியில் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிய தமிழ்நாட்டில் இது மாதிரி எவனை செத்துருக்கிறானா? இல்ல. அதாவது சினிமா நடிகராகவே பார்க்குறாங்க. சிறு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு தெரியுமா இதுதான் விஜய்னு தெரியுமா? அவங்க செருப்பை வச்சு அடிக்கணும்ன்றேன். நாளைக்கு அதுவே ஒரு பெரிய நடிகராகலாம், ஒரு பெரிய அமைச்சராகலாம், இல்லை இந்த நாட்டுக்கே சிஎம் ஆகலாம். அந்த குழந்தைய கொண்டு விட்டாலும் இந்த பாவி பயலுங்க. நீங்க படம் பாருங்க, ஆனால் படத்தில் போய் நீ தலைவனை தேடாதீங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் அஜித் குமார் எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. எங்க இருக்காரு? வின் பண்ணிருக்காரு சார். வின் பண்ணிட்டு அவர் ஸ்பெயின்ல போய் இருக்கிறாரு. அவரை கூட விடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னங்க சொன்னார்? அரசுக்கு வரேன்னு சொன்னார்லங்க. கடைசி வந்தாரா? என்னை நம்பி இத்தனை ஆண்டுகளாக என்னை வந்து பின்னாடி ஒரு ரசிகனா இருந்தவன நான் போய் அவனை இழக்க விரும்பல. நான் கேட்கறது பதில் சொன்ன விஜய், வேர் இஸ் விஜய்? சார், விஜய் அவர்கள் இப்போ அந்த சம்பவ இடத்துக்கு போனா அவருக்கு இன்னும் மேலும் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க பேசப்படுதே சார். திடீர்னு இன்னைக்கு பரப்பு வெளியில வர்றாரு. வெளியில வந்து ஒரு எங்க போகணும்? நேர கரூர் போகணும். இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும். நீ ஒரு தலைவன் இல்ல, நேரம் அங்கிருந்து பட்டினப்பாக்கம் போயிட்டார். நீ வந்து உண்மையிலேயே வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு திமுக சதி செய்திருக்கிறது, இல்ல சூழ்ச்சி செய்திருக்குன்னா மக்கள் தானா புரிஞ்சுக்குவானா? நீலப்பா வந்து பேசணும். அவசரமா பண்றாங்கன்றத கேக்குறாங்க சார். எல்லாரோட யாருங்க நீங்க கேட்பீங்களா? நாங்க சங்கத்தமிழ் கேட்கணுமா? அவன் கட்சியில ஆள் இல்லையான்ற தெரியாம கேக்குறேன். நீ பாத்தீங்களா? நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து பேசாதீங்க சார். நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறீங்க. நீ அணில பாத்தீங்களா சார், நீங்க இப்போ கட்சி சார்பா பேசுறீங்க சார். இல்ல சார், உங்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் சார் இப்போ நாங்களும் ஃபீல் பண்றோம். இல்ல சார், நீங்க எப்படி சார் இப்போ பேச விட மாட்டேன்றீங்க? 50 பேர் செத்தவனுக்கு நான் பேசுறேன். கேள்வி கேட்டீங்க, எதுக்கு நீங்க கால தாமதமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. 3 to 10 கொடுத்த ஆளுக்கு 3 to 10 தான் சார் அவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அவே சதி பண்ணிருக்கலாம். நான் பண்ணலை, நான் ஒன்னும் சொல்லல. நீ கண்டுபிடி. ஏர்போர்ட் ஷோ நடந்தது இல்ல? ஆமா. அப்ப வந்து அதே மாதிரியான ஸ்டாம்பேட் நடந்தது இல்ல? அப்ப எத்தனை பேரை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்க? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் உன் கட்சியவே உன்னால காப்பாற்ற முடியல, உன்னை நம்பி வந்த மக்களை காப்பாற்ற முடியல. நீ எப்படா நாட்டை காப்பாத்துவ அப்படின்னு நான் கேட்கல. பொதுவான உங்களை மாதிரி ஆட்கள் கேட்க மாட்டீங்களா? இப்போ கள்ளக்குறிச்சியில் 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல சார். அப்போ வந்து அன்பில் மகேஷ் ஏன் அழல? எட்டே காலுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. 8 மணிக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு, 8:30 மணிக்கு எப்படி வந்து அன்பில் மகேஷ் வந்தாரு? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். கரூரோட அந்த சம்பவம் எந்த அளவுக்கு இப்போ உண்மையாகவே தமிழ்நாடை வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து மிகையாகாது. ஆனால் இந்த தருணத்தில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே விஜயை வந்து எப்படி குறிவைக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப டார்கெட்டடாக இருக்காங்களே சார். கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள் இதை பற்றி எதுவுமே குரல் கொடுக்காத மாதிரி இருக்கே சார். எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், நீ யாரும் கவனிக்கல நினைக்கிறேன். அதாவது யார் இது செஞ்சா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, அவங்களுக்கு வந்து யாருக்காருக்கெல்லாம் ரொம்ப அந்த குடும்பத்தில் இறந்துருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, அதைத்தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்று பேட்டியே கொடுத்துட்டார். நேரடியாக ஸ்பாட்டுக்கும் போனார்.
அங்கேயே போய் அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் சந்திச்சுட்டு ஆறுதல் வழங்கிட்டு திரும்பி வந்துட்டார். சார், இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுறது என்ன அப்படின்னா, விஜயை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னுட்டுன்னு திமுக வந்து பேசுற மாதிரியும், திமுக தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுற மாதிரியும் இங்க ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கா? ஆனா களத்துல இருக்கிறவங்க அங்க மக்கள் கிட்ட போய் டைரக்டா பேசினா நிறைய பத்திரிகையாளர்கள் இப்ப நம்ம லைவ்லயே நிறைய பேர் விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீஸ் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு தானே சார் கேட்குறாங்க. நாங்க விஜயை தப்பே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே சார். ரைட். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் தெளிவாக உங்களுக்கு பதில் வழங்க நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்தியாவில் வந்து மதத்தை நம்பி போனவன் பல பேர் செத்துருக்கிறேன். ஏன்னா மதத்துக்கு போகிறவனே சாவுக்காக போகிறேன், இல்லை கொள்றதுக்கு போகிறேன், அதை விடுங்க. அரசியல் கட்சியில் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிய தமிழ்நாட்டில் இது மாதிரி எவனு செத்துருக்கிறானா? இல்லை. அப்போ ஏன் இந்த குறிப்பாக இந்த கட்சியில் மட்டும் வந்து சாகுறாங்க அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து இவங்க என்னைக்கெல்லாம் மாநாடு ஆரம்பித்தாங்களோ, என்னைக்கெல்லாம் பேரணி போனாங்களோ, அதில் தொடர்ந்து இறப்பு வந்து கொண்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா, அவரை வந்து ஒரு அதாவது சினிமா நடிகராகவே பார்க்குறாங்க. அவர் இப்போ தலைவராகிட்டார், அவரே அறிவிச்சுட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் தலைவனுக்கான பண்பு என்ன? தலைவனுக்கான பண்பு அங்கே ஒரு நல்ல ஒரு அட்மினை உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கட்டமைப்போடு சேர்ந்து இளைஞரணி, தொண்டரணி, அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொஞ்சம் அறிவுள்ள ஆட்கள்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது அவர் நினைக்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். நீ சினிமா நடிகை மாதிரி இப்படியே போயிட்டு நீ அலப்பறை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, நான் தெரியாமல் கேட்குறேன் நெறியாளர் அவர்களே, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்மளால் தாங்க முடியாது. ஒருவேளை அவங்களாம் அங்கே போகலைன்னா இறந்துருப்பாங்களா? ஒருவேளை அங்கேயே போகலைங்க, அவங்க வீட்டிலே தூங்கி இருந்தாங்க, எப்போ இறந்துருப்பாங்களா? சிறு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு தெரியுமா இதுதான் விஜய்ன்னு தெரியுமா? அவங்க செருப்பை வச்சு அடிக்கணும்ன்றேன். எவ்வளவு ஒரு வந்து அதாவது போதை வந்து போறேன்னு வச்சுல, ஒரு குவார்டர் அடிச்சீங்கன்னா குடிச்சாதான் போதை வரும், கஞ்சாவை அடிச்சாதான் போதை வரும். ஆனா சினிமா நடிகனை இவங்க எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து தலையெழுத்துங்க. ஒரு சினிமா நடிகன்னா நீ பாரு, படத்தை பாரு, முடிஞ்ச படத்தில் வந்து ரசி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவ்வளவு ஒரு வெறி கொண்டு போய் போதையாக திரிகிறது. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை தானாவாக போயிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் 2 நாள் தூக்கமே இல்லைங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அதில் மேலே வேற தலையில் வந்து டிசைன் பண்ணுறாங்க, அந்த கட்சி கொடியெல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு 1 hour 2 hour அந்த குழந்தை இறந்து போச்சு. நான் முந்தானத்தை நான் படுத்து உறங்கும் போதே எனக்கு ஒரு ஃபோன் வருது, என் கட்சிக்காரன் ஃபோனு. அவன் சொல்கிறேன், அண்ணே இது மாதிரி போனவங்க இறந்து போயிட்டாங்கண்ணே அப்படின்னு. யாரா என்ன கட்சிக்காரனே? டிவிக்கு போயிருந்தானே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, இது சிக்கலாக இருக்கனே, தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அங்கே போட்டோ அனுப்புகிறேன். போட்டோ அனுப்பினோம்னா அப்படியே அவனுடைய மனைவியும் காலி, அந்த குழந்தையும் காலி. எங்கெல்லாம் நைட்டு ஒரு 10 மணிக்கு செய்தி வந்துருச்சு. 10-10:30 குழந்தை 10 குழந்தை இறந்து போச்சு. இவங்களை விட இவங்க வந்து இவங்களுடைய போதைக்காக போய் செத்தேன், அவனை விடுங்க. ஆனால் குழந்தை என்ன தப்பு செஞ்சுச்சு? வாழ வேண்டிய குழந்தை நாளைக்கு அதுவே ஒரு பெரிய நடிகராகலாம், ஒரு பெரிய அமைச்சராகலாம், இல்லை இந்த நாட்டுக்கே சிஎம் ஆகலாம். அந்த குழந்தைய போய் கொண்டு விட்டாங்க இந்த பாவி பயலுக. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் படம் பாருங்க, ஆனால் படத்தில் போய் நீ தலைவனை தேடாதீங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற தருணத்தில் அஜித் குமார் எங்கே இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. எங்கெங்க இருக்காரு? வின் பண்ணியிருக்காரு சார். வின் பண்ணிட்டு அவர் ஸ்பெயினில் போய் இருக்கிறாரு. அங்கே ஒரு கார் ரேஸில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஏன் இப்போ அவர் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க, இவங்க டிவிக்கேவா, அவங்க ஏவிக்கேன்னு ஆரம்பிக்கட்டும், இதை விட பல மடங்கு வரும். ஆனால் அவருக்கு தெரியும், நம்ம இது மாதிரி போனோம்னா நம்ம மக்களை ஆர்கனைஸ் பண்ண முடியாது, அவங்க பூரா போதையாக திரிவாங்க, செத்து போவாங்க, ஆனால் அது தப்பு அப்படின்னு அவர் விலகி இருக்கிறாரு. அவரை கூட விடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னங்க சொன்னார்? அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்லங்க, கடைசியில் வந்தாரா? என்ன சொன்னார் ஒரு பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா? கடைசி பேட்டியை, நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் மக்களுக்கு வந்து ஒரு தீங்கு விளைவித்து விடுவேன், என்னை நம்பி இத்தனை ஆண்டுகளாக என்னை வந்து பின்னாடி ஒரு ரசிகனாக இருந்தவனை நான் போய் அவனை இழக்க விரும்பலை, அழகாக சொல்லியிருக்காருல. இந்த மரமண்டைக்கு தலையில் ஏறலையே. நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். பொறுங்க கொஞ்சம் கோச்சுக்கிறாம நெறியாளர் அவர்களே, இதெல்லாம் வந்து பாருங்க, உயிர் போச்சுங்க. நான் ஒன்று கேட்குறேங்க, திருப்பி கேட்குறேன். இப்போ எங்கங்க அஜித் அங்கே இருக்காரு, விஜய் எங்கங்க? விஜய் இப்போ எங்க? நான் உங்களுக்கு கேட்குறேன் சார். விஜய் நெறியாளரே, நான் கேட்குறது பதில் சொன்னேன். விஜய், வேர் இஸ் விஜய்? சார், விஜய் அவர்கள் இப்போ அந்த சம்பவ இடத்துக்கு போனா அவருக்கு இன்னும் மேலும் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் நீங்க வராதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க பேசப்படுதே சார். நீங்க அந்த சம்பவ இடத்துக்கு வராதீங்க. பதில் இல்ல. விஜய் போனாரா போகலையான்னு கேட்கல. விஜய் எங்கே? பனையூர்ல இருந்து இவர் எங்க போகணும்? வந்துட்டு ஏறக்குறைய 2 நாள் ஆளு மூச்சுங்கான பேச்சுங்கான உள்ள போய் லாக் ஆகிட்டாரு, ரைட்டா? ஆனா திடீர்னு இன்னைக்கு பரப்பிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து ஒரு எங்கே போகணும்? நேராக கரூர் போகணும், இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும். நீ ஒரு தலைவன் இல்லை, நேராக அங்கேருந்து பட்டினப்பாக்கம் போயிட்டார். கரூர் போக வேண்டிய ஆள் எங்கே போகிறாரு? பட்டினப்பாக்கம். இன்னொரு வீடு இருக்குல்ல இங்கே, அவர் டபுள் வீடு.
டபுள் 2 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. நேரம் அங்கே போயிட்டாரு. அப்போ இது அயோக்கியத்தனம் இல்லையா? உன்னை நம்பியிருக்கிற மக்கள், நீ வந்து உண்மையிலேயே வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு திமுக சதி செய்திருக்கிறது இல்லை சூழ்ச்சி செய்திருக்குன்னா மக்கள் தானாக புரிஞ்சுக்குருவானா? நீலப்பா வந்து பேசணும், நீ மீடியாவை சந்திக்கணும், இல்லைங்க இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லணும். ஏங்க எவிடன்ஸ் கதிர் மதுரையிலிருந்து அவர் சொல்கிறாரு, இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்து இரவில் செய்யக்கூடாது. அவர் பதிவெடுத்து பாருங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, பண்ணக்கூடாது ராத்திரி நேரத்துல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தோழர் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈவினிங் 6 மணி சன் செட்டில் இருந்து சன் ரைஸுக்கு இடையில பண்ணவே கூடாது. அப்படியே பண்ணினாலும் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி பண்ணணும். அப்ப ஏறக்குறைய 40 பேர் 36 பேர் 39 பேருக்கு அன்னைக்கு மட்டும் பண்ணாங்கல்ல, இரவில் எப்படி செய்தார்கள்? அவசரமா பண்றாங்கன்றத கேக்குறாங்க சார். எல்லாரோட யாருங்க நீங்க கேட்பீங்களா? நாங்க சங்கத்தமிழ் கேட்கணுமா? அவன் கட்சியில ஆள் இல்லையான்ற தெரியாம கேட்கிறேன். அவன் கட்சிக்கார ஆள் தானே வந்து பேசணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இந்த அணில நீங்க பாத்துருக்கீங்களா? அணில நீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து ஒரு கட்சியில இருந்து பேசாதீங்க சார். நீங்க ஒரு கட்சி சார்பா பேசுறீங்க. நீ அணில பாத்தீங்களா? சார் நீங்க இப்ப கட்சி சார்பா பேசுறீங்க சார். கமெண்டா ஓடும். அது மாதிரி இந்த ஒரு நிகழ்வை உருவாக்கி விட்டுட்டு சார் ஒரு நிமிஷம் சார். எஃப்ஐஆர் ரிப்போர்ட் நம்ம சொல்லுது, இவர்கள் வந்ததே காலதாமதமாக வந்தார்கள். ஏன் வந்தார்கள் என்றால் திட்டமிட்டு வந்தார்கள். மக்களை எல்லாம் அணி திரட்சி. சார் என்ன பேச விடுவீங்களா சார்? நான் பொறுங்க, எப்படி பேச விடுவீங்க? இல்ல நீங்க என்ன சார் 50 பேர் செத்தது நீங்க பொறுப்பா? இல்ல சார் நீங்க 50 பேர் செத்ததுக்கு நீங்க வந்து 50 பேர் செத்தாங்க. இல்ல சார் நீங்க பொறுப்பா? இல்ல நான் உங்களுக்கு கூப்பிட்டது கேக்குற கேள்வி. இல்ல சார் உங்களை நேர்காணலுக்கு கூப்பிட்டது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் சார் இப்ப நாங்களும் ஃபீல் பண்றோம். 50 பேர் செத்ததுக்கு நீங்க காரணமா? இல்ல சார் நீங்க எப்படி சார் இப்போ பேச விட மாட்டீங்க? 50 பேர் செத்தவனுக்கு நான் பேசுறேன். அவங்க பக்கத்துல நான் பேசுறேன். அவங்களுக்காக பேசுறேன். நீங்க திமுகவா விஜயன்ற நீங்க கூட்டணின்றதுனால தானே சார் இவ்ளோ நீங்க முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. தலைவர் வந்து எங்கேயுமே ஒரு கருத்து கூட விஜய் எதிர்ப்பாக பேசவில்லை. எங்க தலைவர் பேசினாரா? எனக்கு பேசியிருக்கிறாரா? சொல்லுங்க. எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரா? பேசவே இல்லையில. அப்ப சொன்ன கருத்துக்கு பின்னாடி நீ கேளுங்க. நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, நீ ஏன் போகல? நீ ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல? நீ போன அங்க போய் மக்களை பூரா ட்ரம் பண்ணி லைட் போடுற, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போற ஒரு பைத்தியக்காரனா செய்வானாங்க இதை. இதுக்கு தான் நான் சொல்றேன், இவங்க பூரா அணில் குஞ்சா இல்ல தற்கூரி குஞ்சா என்னன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. லைட்டை போட்டு ஆஃப் பண்ணது மக்களுக்கு வந்து அந்த டெம்டேஷனை கொடுக்குறது. சினிமா படத்துல எப்படி ஓப்பனிங்ல ஒரு ஹீரோவை காட்டுறாங்க, இவங்க அதே மாதிரி காட்டி அவங்க சார் இதெல்லாம் ஒரு விஷயமா ஏன் சார் பேசுறீங்க? அதுதான் செத்தாங்க. இது அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனால நான் சொல்றேங்க. இது மாதிரி பல வேலை நீ செஞ்சனால தான் ஏங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, நீ மக்கள் நேசிக்கிறவனா இருந்தா, நீ மேலே ஏறிக்கிட்டே வா. அங்க இருந்து கரூருக்கு நுழைஞ்சல மேல இருந்து கையை கும்பிட்டுக்கிட்டே வா. மேட்ரு முடிஞ்சு. இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, இவ்வளவு பேசுறேன், நீங்க பேசுங்க, நான் அடுத்து பேசுறேன். இப்ப நான் பேச தடுத்தோம் நீங்களா? அப்படிலாம் இல்ல, நீங்க பேசுங்க. இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, எதுக்கு நீங்க காலதாமதமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. 3 to 10 கொடுத்த ஆளுக்கே 3 to 10 தான் சார் அவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து நான் கேட்டது 8:45 ஓன் டைம். 8:30 இல்லையா, 9 இல்லையா, 8:45 அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் டைம் கொடுத்தேல. நீ 8:45 உன் வீட்டில் தூங்கி இருக்கிற. எத்தனை மணி போய் சேர்ந்து மைக்கை பிடிச்ச? நான் நாமக்கல்ல சொல்றேன் 2:30 மைக்கை பிடிக்கிற. பகல்லையே போயிருந்தேன் இந்த பிரச்சனை வந்து இன்னும் குற்றம் சுமத்துறேன். பகல்லையே எப்படி நாமக்கல் இருந்தையோ அதே மாதிரி கரூர்ல 6 மணிக்கு முன்னாடி முடிச்சிருந்தீங்கன்னா மக்கள் செத்துருக்க மாட்டான்ல. உங்களுக்குலாம் மக்கள் செத்ததுக்கு கவலை இல்லைங்க. ஐயோ விஜய், ஐயோ விஜய், அவன் ஒரு பைத்தியக்கார பையன் மாதிரி எங்க சார் நீங்க வேற மாதிரி இத திருச்சி பேசுறீங்க. நீங்க வேற மாதிரி தான் சார் திருச்சி பேசுறீங்க. நாங்களும் மக்களுக்காக தான் சார் இங்க நிக்கிறோம். நாங்களும் இங்க மக்களுக்காக தான் நிக்கிறோம் சார். அவருக்கு கொடுத்த டைம் வந்து 3 to 10 தான் சார் கொடுத்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அவர் வந்து போயிருக்காரு. அந்த டைம்ல தான் அவர் வந்து பிரச்சாரமும் மேற்கொண்டிருக்காரு. மக்கள் எல்லாருமே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணி, ஏன் நீங்க சில வீடியோஸ்லாம் பார்க்கலையா? வந்து யார் கொடுத்தா? உனக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்கல, 3 to 10 கொடுத்தாங்கல. உனக்கு தெரியும்ல, இரவுல போனோம்னா ஒருவேளை சரியார கும்பல் லைட் ஆஃப் பண்ணலாம், ஒருவேளை சதிகார கும்பங்கள் பள்ளத்தை தோண்டி இருக்கலாம், ஒருவேளை சதிகார கும்பல் மேல இருந்து கூட குதிக்கலாம், இப்படிலாம் நடக்கலாம். நீ எல்லாம் மக்களை காப்பாற்ற. நீ என்ன சொல்ற? ஊழல் மிகுந்திருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது. அப்ப ஓ மக்களை காப்பாற்ற உனக்கு அறிவு வேணாமா? நான் கேட்டது இப்ப நேர்மையா பதில் சொல்லுங்க. அவே சதி பண்ணிருக்கலாம், நான் பண்ணலை, நான் ஒன்னும் சொல்லல. நீ கண்டுபிடி, நீ போப்பா, சிபிஐ கேளுப்பா. சோ அந்த கரூர்ல சார், அப்போ இப்ப மக்களோட கேள்வி சார், கரூர்ல அப்ப செந்தில் பாலாஜி அவரை வந்து டார்கெட் பண்ணி பேசினதுனால ஒரே ஒரு காரணத்துக்காக மத்த எல்லா ஊர்லயும் இந்த கூட்டம் வந்துடுச்சு, இந்த ஊர்லயும் கூட்டங்கள், அதுவும் வந்து அவர் 10 ரூபாய் பாலாஜின்னு பாட்டு பாடின உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அத்தனை வாட்டி ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா சார்? அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஏன் எம்டியா போச்சு? அதை புடிச்சு இப்ப நீங்க சிபிஐ விசாரணை போடுங்கன்னு சொல்றாங்க சார். கேளு, நீ வந்து விசாரணை கேளு. கேட்காம வீட்டுல போய் மப்ப போட்டு தூங்கிட்டேனா, நீ பேர் பட்டினம் பார்க்க போனேனா,
நீ போப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப்பா, போய் இதில் போய் பிரதமரை சந்திப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லை மேலே போய் பாரு. அப்போ எதுவுமே செய்யாமல் நான் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை, நான் அமைதி செலுத்துவதற்காக நான் பட்டினம் பார்க்க வந்து விட்டேன், வீட்டில் கதவை மூடிட்டு நீ கடந்தேன்னா நீ எப்படி சரி பண்ணுவ? அதாவது அவர் உண்மையிலேயே என்ன சொல்கிறார் மேடையில், நல்லா கேளுங்க, நீ பொறுமையாக, நான் ஒன்றும் உங்களை இது பண்ணல, ஏன்னா மக்களுடைய வழியிலேருந்து பேசுகிறது எனக்கு கோவம் வருது தவிர வேறு எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அந்த இதெல்லாம் குழந்தையெல்லாம் பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அந்த மேட்டரை பற்றி எவனுமே எடுக்கலை. இப்போ பூரா எங்கே போயிட்டு இருக்கு, அவனா இவனா அதுவா இதுவான்னு போகிறாங்க. ஆனால் சில விஷயம் சொல்லி தான் நான், நீ வர்ற, நீ என்ன சொல்கிற மேடையில் 10 ரூபா 10 ரூபா சொன்னியா, பாட்டு பண்ணியா, ஒரு சொல்லி முடிக்கிறாங்க 10 ரூபா 10 ரூபா. உனக்கு அறிவு இருந்தா நீ என்ன சொல்லணும், 10 ரூபாயை கூட கொடுத்துட்டு போய் குடிக்காதீங்க டாஸ்மார்க்கில், நான் வர்றப்ப பார்த்தேன் டாஸ்மார்க்லாம் திறந்து இருக்குடா, திட்டமிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிற உனக்கு துப்பு இருக்கா? நீ தலைவனா? நீ நல்லவனாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், டாஸ்மார்க்கை யாரும் திறக்காதீங்க, இங்கே 10 ரூபா அதிகமாக விற்கிற டாஸ்மார்க்கில் போய் வாங்கி குடிக்காதீங்க, யாரும் குடிக்காதீங்க, நம்ம ஆட்சிக்கு டாஸ்மார்க் இழுத்து மூடுவோம் இதெல்லாம் சொல்ல. அதில் பல பேர் போதை. அந்த பெண்கள் பேசின பேட்டி கேட்டீங்களா, எல்லாம் போதையில் இருந்தாங்க, பக்கத்தில் அவன் பாட்டு வச்சு குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்னாங்களே சொல்லலையா, சொல்லுங்க, போல பேசுறீங்களே. அப்போ அந்த குழந்தையெல்லாம் எப்படி செத்துச்சு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ இதனைக்கு அவங்களை நெறிப்படுத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. உங்கள் லைட்டை அமர்த்தி ஆட் பண்ணது உங்களுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு இதாகி போச்சு. ஒரு தலைவன் செய்கிற வேலையாகுதுன்னா, ஒரு தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? வரேன் பாருங்க, எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் அடுத்த எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆர் இதே உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் பாருங்க, முக்கியமான கருத்து. ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டம் இது என்ன கூட்டம், இதை விட பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. வரவன் என்ன சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இங்கேருந்து பரப்பிட்டு போயிருங்க, நான் ஆண்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பேசி முடிக்கிறப்ப ஏறக்குறைய மீட்டிங் முடிய போகுது, அண்ணாலாமும் வாழ்க அப்படின்னு சொல்ல போகிற அந்த தருணத்தில் அவர் சொல்கிறாரு, நான் மீட்டிங்கை முடிக்க போகிறேன், ஆனால் பெண்களும் குழந்தைகளும் இங்கேருந்து போயிருங்க, ஆண்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை நீ காது கொடுத்து கேட்பது தவறு அப்படின்னுமே பெண்கள் முறையாக வெளியேறிட்டாங்க. வெளியேறின பிறகு அண்ணா நம்ம வாழ்க்கை போயிட்டு வாங்கன்னு இருக்காரு, எல்லாம் கத்திருக்காங்க, என்னமோ சொல்ல போகிறேன். அப்படிலாம் இல்லைப்பா, கூட்ட நெரிசல் ரொம்ப இருக்குது, நீ ஆண்கள் பெண்கள் எல்லாம் போய் குழந்தை நசிக்கிறவீங்க, அதனால் அவங்களாம் வெளியில் போன பிறகு உங்களை அனுப்பணும்னுக்கா நான் செஞ்ச உத்தினாரு. அவன் தலைவனா நீ தலைவனா? அவர்தான் சொல்றாரு, எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் நான் தான்றாரு. சார் இங்க இன்னும் விஜய் அவர்களை ரசிகர்களா தான் சார் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஒரு தலைவரா இங்க அரசியல் படுத்தப்படல. மக்கள் அப்படின்றத நீங்க இவ்வளவு தூரம் கட்சியில இருக்கீங்க, உங்களுக்கே அது புரியலன்றதுதான் சார் எனக்கு வருத்தமா இருக்கு. நீ ட்ரைனிங் எடு, எங்க தலைவர்கிட்ட முறையா ட்ரைனிங் எடு. இதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் சார், அதை நான் சொல்லித்தான் ஆகும். செத்து போச்சு, 50 பிள்ளை செத்து போச்சு தமிழ்நாட்டில். இன்னொன்று தெரிஞ்சுக்க, உண்மையிலே ஏன் தான் இந்த அவர் சொல்லுவார், தளபதி ஸ்டாலின் சொல்லுவார், நீ யார் அப்படின்னா அவர் என்னமா சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படின்னா சொன்னார சொல்லலையா? அது உண்மைனா எந்த பயமும் இல்லாமல் தூக்கி உள்ளே போடணும். ஆனால் போடுறதுக்கு பயம். விஜய் அவர்களை உள்ள போடுறது ஏன் உள்ள போடணும்னு தெரியுமா? அல்லு அர்ஜுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் தான். போன வருஷம் அவருடைய புஷ்பா படம் 2க்கு அந்த நெரிசலில் ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன ஒரே காரணத்துக்காக அந்த அரசாங்கம் தூக்கி உள்ளே போடுது. இப்போ 50 பேர் இறந்துருக்கிறாங்க. யாரு நீ மீட்டிங் நடந்தது? விஜய் மீட்டிங். ஏன் விஜய் தூக்கி உள்ள விட்டு அப்புறம் பாரு, இன்னும் அதுதானே சார் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ தாமே காலையில நேத்தி யாருடைய நிகழ்வு விஜயோட நிகழ்வுக்கு முக்கியமாக இருந்து யாரு? ஆதவ் அர்ஜுன், இன்னொரு ஆளு ஆனந்த், குண்டு ஆனந்தா, அவர் இவங்களெல்லாம் தூக்கி உள்ள போடு, அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னா வெளியே விடுங்க. அப்படியா? இங்க ஏர்போர்ட் ஷோ நடந்தது இல்ல? ஆமா. அப்ப அதே மாதிரியான ஸ்டாம்பேட் நடந்தது இல்ல? அப்ப எத்தனை பேரை நீங்க தூக்கி உள்ள போட்டீங்க? அப்ப மக்கள் நெரிசல்ல செத்து போனான்றது ரெக்கார்டு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? நீ எஃப்ஐஆர்ல கேட்டீங்களா, இது மாதிரி நீ யாரும் இந்த டயத்துக்கு லேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஏற்கனவே போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டுக்க, முக்கியமாக நீ அதை மறந்துடுறீங்க. அந்த விஜய்க்கு ஆரம்பத்தில் அவங்க இந்த இதுக்கு ரோட் ஷோக்கே கொடுக்கல, இந்த பிரச்சாரத்தை போய் ஊரா நீ பண்றீங்களா அதுக்கே கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு வேணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. இப்போ செத்து போனாங்கல்ல, இதுக்கு யாரு பொறுப்பு? அதுதான் சார் நான் கேக்குறேன். ஏதாவது ஒரு பேரணி, ஏதாவது ஊர்வலம், நாங்க இங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இல்ல நான் நாங்க இங்க விஜய்க்கு சப்போர்ட் இல்லன்ற மேட்டர் இல்லங்க. நான் கேக்குற ஒரு சிம்பிள் கேள்வி, யதார்த்தமான கேள்வி. மற்ற கட்சிக்காரங்க எங்க செத்துருக்கானா சொல்லுங்க? எத்தனையோ கட்சி இருக்கு இந்தியால, செத்துருக்கானா?
அப்போ எப்படி செத்தாங்க? சார் நீங்க திருப்பியும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே இல்லை சார். அங்க இருக்கிற மக்கள், கரூர்ல இருக்கிற மக்களே வந்து இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 2 நாளா என்ன விஷயங்கள் கேள்வி கேட்கறாங்க தெரியுமா? நாங்க விஜய் எங்க தப்பா சொல்லல, கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், சனிக்கிழமையான ஈவினிங் சம்பளம் கொடுக்குற நாள், இது வந்து சம்பளம் கொடுக்குற இடம்ன்றது தெரியும், ஜெனரேட்டருக்கு மேல மரம் இருக்கு, அந்த மரத்து மேல ஏறி அவங்க குதிச்சதுனாலதான் அது கரண்ட் கட் ஆச்சு, அவங்க விழுந்தது அப்படின்னு சொல்லி. மரத்துக்கு மேல அரசாங்கம் ஏத்தி விட்டுச்சா இல்ல சார் தலைவர் அந்த இடத்துல எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? தலைவன் சொல்லணும். விஜய் அவர் கேட்டாரு கூட. போயிடக்கூடாது. இப்ப சார் விஜய் அவர் வந்து கேக்குறாரு சார். நாங்க சொல்றோம், எங்க வரலாறு சொல்றோம். நாங்க ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் SC/ST வன்கொடுமை எதிர்த்து சைதாப்பேட்டையில எங்க தலைவர் தலைமையில ஒரு மாபெரும் பேரணி நடத்தணும். அந்த பேரணி எங்கன்னா நேரம் அங்கிருந்து போய் அன்றைய ரோஷாயாவை சந்திக்கிறது. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க பழைய செய்தி, நான் சொல்லுவது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளுநர் ரோஷா சந்திக்கிறதுக்கு. அதுக்கு இதுவரைக்கும் சென்னை மாநகரில் அவ்வளோ கூட்டம் வந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டம். அதுவும் அந்த நேரத்தில் எனக்கு அப்போதான் பொறுப்பு கொடுத்த நேரம். இளைஞர் எழுச்சி பாசுடைய மாநில செயலர் நானே பல மக்கள் ஆர்கனைஸ் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் ஆம்ஸ்ட்ராங் கலந்து கொண்டார். அவ்வளோ பெரிய நிகழ்வு. அந்த கூட்டம் அவ்வளோ போச்சு. எங்கள் தலைவர் என்ன செஞ்சார்? மைக்கை அவரே பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு மேலே ரெண்டு எல்லாம் லெஃப்ட்டில் போகாதீங்க, ரைட்டில் போகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, ஒழுங்காக போங்க அப்படின்னு பெரிய மைக்கு சொல்லிக்கிட்டே போகிறாருங்க அவர். அதாங்க ஒரு தலைமை பண்ணுறது. தலைவன் வந்து எனக்கான எவன் செத்தான்னா கொண்டான ஏங்க அங்கே மேலே நிற்கும் போது தெரியுதுல, அங்கே விழுகிறாங்க கொண்டான்னு தெரியல. அந்த இடத்துல விஜயாந்த் இருந்தால் என்ன செய்வார்? கற்பனை பண்ணி பாருங்க. சும்மா அப்படி விட்டுட்டு போவாங்களே எனக்கு என்னன்னு. அதை அங்கே ஆர்கனைஸ் பண்ணி முறை பண்ணணுமுங்க. ஆளுங்கட்சிக்காரனை எதிர்த்து பேசுறீங்க. நீ சொன்ன மாதிரியே ஒரு அவங்களே கூட ஒரு சதித்திட்டம் போட்டதும் உடைக்கணும்ல. அதான தலைமை பண்பு. இவர் என்ன சொல்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் நான் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்னா, ஆட்சிக்கு வந்து ஒழிப்பது என்பது என்ன? அட்மின் தானே, அட்மினிஸ்ட்ரேஷன் தானேங்க. அப்போ அது அட்மினிஸ்ட்ரேஷன் உன் கட்சியவே உன்னால் காப்பாற்ற முடியல, உன்னை நம்பி வந்த மக்களை காப்பாற்ற முடியல, நீ எப்படா நாட்டை காப்பாற்றுவா அப்படின்னு நான் கேட்கல. பொதுவான உங்களை மாதிரி ஆட்கள் கேட்க மாட்டீங்களா? கேக்குறோம் சார். கேளுங்க. அதுதான் சார் கேக்குறோம். கேளுங்க, இங்க கேளுங்க. என்ன கேட்காதீங்க. இல்ல சார், நான் கேக்குற சிம்பிள் क्वेश्चन. வளவளலாம் பேசல. நீங்க விஜய் கைது பண்ணுங்க, கைது பண்ணாம போங்க, எது அது உங்களாச்சு, எனக்கு தேவையில்லை. உன்னை நம்பி வந்தாங்க மக்கள், அவன் செத்து போயிட்டான். அதுக்கு யாரு பொறுப்பு? அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ ஆதவர்ஜுனா அதற்கு யாரு பொறுப்பு? அது பேர் சொல்லாம ஆதவர்ஜுனா எங்க பரப்பு இருக்கீங்க? இல்ல சார், இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்க மக்கள் கிட்ட நம்ம விட்டுடலாம். மக்கள் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லட்டும். இப்போ ஆதவர்ஜுனா நிறைய குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏதோ இப்போ நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிற மக்கள் வந்து பேசியிருக்காங்க. எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. முழுக்க அவங்க ஆளுங்களை இறங்கி விட்டு பெரிய வேலையை பார்த்துட்டாங்க. இன்னும் பல ஆதாரங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் எதுவும் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, இல்ல இது சிபிஐக்கு போங்க, நாங்க ஒன்னும் தடுக்கல. எங்களுக்கு ஒண்ணு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு தேவையில்லை. நல்லா கேட்டுக்கிறீங்க. ஆனா நீ ஏப்பா உடனே செய்யலன்னா கேள்வி. உங்களுக்கு மேட்டு ஒரு நாள் பூரா சிந்திச்சியா உட்காந்துக்கிட்டு, இல்ல புள்ள போட்டையா, இல்ல என்ன சாப்பிட்ட, அதை மக்கள்கிட்ட சொல்லு. நீ நியாயமான வந்து உனக்கு தான் சொல்றேன், யாரு ஆதவர்ஜுன்னு சொல்றேன். நீ 2 பேரும் அப்ப இமிடியேட்டா இறங்கி இருக்கணும்ல. கூட்டம் அங்க இருக்கு சார். அவர் வந்து எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்காரு. ஒரு கார்னர்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்குது சார். இன்னும் அவருக்கு அது தெரியப்படுத்தலையே. இங்க இருக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் தண்ணியை தூக்கி போடுறாரு. கண்ணுக்கு முன்னாடி தான் இவங்க சரியிறாங்க, எல்லாமே தெரியுது. இன்னொன்று சொல்லிட்டுமா, நான் வெறுப்பு இல்லாமல் சொல்றேன். நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். அந்த பார்த்துல எங்களுக்கு தெரியும் அரசியல் நாங்கள் பார்க்காத மேடையாங்க, நாங்கள் போடாத ஊர்வலமாங்க, எங்கேயாவது நடந்திருக்கா? அதாவது எப்படின்னா, முதல்ல அரசியல் படுத்தணுங்க. உங்களுடைய தொண்டனை பூரா நீங்கள் பண்ண முடியாது. உங்களை சுற்றி இருப்பான்ல ஒரு 10 பேர் செகண்ட் லீடர், அவன்கிட்ட சொல்லணும், டேய் நீ யாரா, நீ முக்கியமான ஆள், நம்ம கட்சிக்காரனை ஒரு யூனிஃபார்ம் போட்டு அங்கே நிப்பாட்டுறா. மக்கள் நீ தானே போலீஸ்காரன் எப்படிங்க பாதுகாப்பேன்? போலீஸ்காரனை கூட்டம் இருக்கிற எங்களுக்கே நெருக்கடி கொடுப்பாங்க. நான் யதார்த்தமாக சொல்கிறேன்ல. அவங்க எப்படின்னா ஆளுங்கட்சியை தவிர எவனும் இவங்களை கூட்டம் கூட்டக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதுமாதிரி நினைப்பாங்க. எங்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க. நான் இப்போ திருச்சியில் மாநாடு நடத்தணும்ல, அந்த கதை உங்களுக்கு தெரியுமாரியாதா? நான் வந்து இந்த அலங்கார ஊர்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற பொறுப்பை தலைவர் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. பல லட்சம். யார் ஆர்டர் ராமலிங்கத்தை வச்சு அதை ரெடி பண்ணிட்டோம். 3 எங்கள் தலைவர் 5:30 அது ஸ்பாட்டுக்கு வந்துருங்கன்னாருங்க. நாங்கள் வருவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது எங்களுக்கு என்ன சிக்கல்னா, இவர் ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு எலக்ட்ரிக்கல் வயலுக்கெல்லாம் மேலே செஞ்சு விட்டார். அதனால் வண்டியை ஓட்டி போக முடியலை. அப்போ எலக்ட்ரிக்கல் எல்லாம் கட் பண்ணி கவர்மெண்ட்டில் சொல்லி நாங்கள் போகிறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கள் தலைவர் பார்த்துட்டு 5:30 எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு, ஒரு ஆளை விட்டு, எங்கே வரீங்கன்னாரு. நான் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னாரு. நீங்கள் 15 நிமிஷத்தில் வர்றது ஒன்றும் பிரச்சனை, பொறுமையாக வாங்க, நான் முன்னாடி பரப்புறேன். நிற்கவே இல்லைங்க. ஏன்னா எங்கள் தலைவர் இன்னொரு 15 நிமிஷம் நிப்பாட்டிருந்தா இன்னும் கூட்டம் கூடு, இன்னும் வாகன ஊர்தியை பார்க்கும்போது எல்லாம் பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துடுவாங்கன்றது எங்கள் தலைவர் பிறட்டு போயிட்டாரு. நாங்கள் காமராஜர் வர முடியும், நாங்கள் 1 hour கழிச்சு நாங்கள் வர்றோம். வந்தப்பறம் நாங்கள் பிறப்பிட்டு போகிறோம். அப்போ வந்து போலீஸ் என்னமா சொல்கிறாங்க, வாக்கி டாக்கில் என்னமா சொல்கிறாங்க, ஊர்வலம் முடிஞ்சிருச்சு சங்கத்தை, நீங்கள் என்ன எப்போ வர்றீங்க, தேரை கொண்டு போங்க அப்படின்றாங்க. தேரை கொண்டு போங்கன்றாங்க.
தேரை கொண்டுட்டு போங்கன்றாங்க. நான் சொன்னேன், டேய் அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, நம்ம தலைவர் முன்னாடி போகட்டும், நம்ம பின்னாடியே கொண்டு போகணும்னாலும் பின்னாடியே கொண்டு போய் ஸ்பாட்டில் போய் நிப்பாட்டி, நான் சொல்கிறேன் உண்மை சத்திய வார்த்தை, அங்கே போய் நிப்பாட்டிட்டேன். எங்கள் தலைவர் அதை பெருசாக எடுத்துக்கிறல. ஏன் எடுத்துக்கிறலன்னா, இதனால வந்து பாதிக்கப்படுவது மக்கள் தான். நம்ம பெரிய தேரை கட்டிட்டோம், பெரிய ஆர்ட் டைரக்டர், சினிமா ஆர்ட் டைரக்டர் வச்சு பண்ணிட்டோம்னா வேண்டாம், நிகழ்ச்சி அடுத்த நாள் வைங்கன்னு அன்றைய நிகழ்ச்சி முடிச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் ஸ்பாட்டில் வந்து அதை மக்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம்ல. இதுதானே தலைமை பண்புன்றது. இது பைத்தியக்காரத்தனமா பிள்ளையெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது என்னமா செஞ்சுருக்கிறாங்க, நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டேன். யார் குற்றவாளின்னு அப்புறம் கண்டுபிடிக்கும். என்ன பண்ணியிருக்கிறாங்க, டயத்தை லேட் பண்ணதே மக்களை அதிகமாக்குறதுக்கு ஒன்று. இன்னொன்று, சனிக்கிழமை வர வச்சது எதுக்குன்னா, எல்லாம் லீவுனால எல்லாம் வருவாங்கன்றது 2. 3வது, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாரும் ஆளை பூரா ஒரே இடத்துல கொண்டாந்து குமிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் யாருமே காட்டாத அளவுக்கு நம்ம கூட்டத்தை காட்டணுன்றது அதெல்லாம் தப்புங்க. கூட்டம் என்னங்க கூட்டம், நீ நல்ல நேர்மையாக நீங்க விசாரிச்சீங்களா சார்? ஃபுல்லாக நம்மளும் விசாரிச்சோம்ல கரெக்டாக. அந்த ஒரே காரணத்துக்கு ஆளை பூரா அப்படி நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினதில் ஆளு பூரா அந்த மூச்சு தாங்க முடியாமல் அது பண்ண முடியாது இது பண்ண முடியாமல் விழுந்திருக்கிறாங்க. அதே ரெக்கார்ட் ஃபுல்லாக காட்டுறாங்களே. சார் கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? இப்போ கள்ளக்குறிச்சியில் 60 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல சார், அப்போ வந்து அன்பில் மகேஷ் ஏன் அழல? அப்புறம் இந்த இதே ஏர் ஷோ இங்கே நடந்ததில்ல சார், அப்போது வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கல்ல, அப்போ ஏன் அழலை? ஏஆர் ரகுமானோட கான்சர்ட்டில் வந்து நிறைய பேர் அதே மாதிரி ஸ்டாம்பேட் ஆனாங்கல்ல, அப்போ ஏன் அழலை? ஆனால் விஜய் அவர்களுக்குன்னா மட்டும் எப்படி 8 மணிக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு, 8:15 இந்த சம்பவம் நடந்திருக்கு, 8 மணிக்கு எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார், 8:30 மணிக்கு எப்படி வந்து அன்பில் மகேஷ் வந்தார், 8:45 எப்படி பேனர்லாம் ரெடி பண்ணாங்க, 9 மணிக்குள்ளே எப்படி எல்லாருக்கும் நியூஸ் போச்சு, 9:30 மணிக்கு எப்படி அறிக்கை விட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா இப்போ இந்த கேள்வி. நல்ல கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நெறியாளர் அமிர்தா அவர்கள் திமுக காரனை பார்த்து கேளுங்க, சங்கத்தமிழனை பார்த்து கேட்கக்கூடாது. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அதற்கு மாநாடு போட்டதே விடுதலை சிறுத்தைகள், வேற யாரும் இல்லை. அங்கே போய் அந்த புணமெல்லாம் எரிவதற்கு முன்னாலேயே அந்த சாவு நடந்ததுமே ஸ்பாட்டுக்கு போனது எங்கள் தலைவர். புரியுதா? எங்க தலைவரை பத்தி கேளுங்க, எங்க கட்சியை பத்தி கேளுங்க. அதுக்கு ஏன்பா நீங்க வரல? நல்ல கேள்வி. கூட்டணின்றது தேர்தல், சரிங்களா? இதை அங்க கேளுங்க. ஏன் விஜய் வாயை மூடிட்டு இருக்காரு? விஜய்க்கு இது நீங்க தான் வாயா? அவர் வாய் பேச மாட்டாரா? விஜய் கேட்க சொல்லுங்க. ஒரு விஜய வந்து நேரடி கேட்க, ஏன்பா கள்ளக்குறிச்சிக்கு நீ ஏன் போகல, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் நீ அழுகல, ஏன்டா இங்க வந்து அழுதுங்க, ஏன்னா திருட்டு பயிர்களா, எங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து எங்களை சொல்றீங்களா, கொலகாரன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு வாயை திறந்து பேச வேண்டியதானே. சார் அன்பில் மகேஷ் வந்து படிச்சு ஏன் பேச முடியலன்னா, அவருக்கே தெரியும், விஜய்க்கே இது நமது குற்றம் தெரியும். நல்லா கேட்டுங்க, விஜய் அவர்களோட குற்றம் நல்லா தெரியும். ஏன் அவர் விஜய் அவரோட குற்றம் கண்டிப்பா இல்லாம இருக்காது சார். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அரசியல் படுத்தல, மக்களோட மக்களா வந்து தன்னோட தொண்டர்களையும் இல்ல ரசிகர்களையும் இல்ல அட்மின்ஸையும் அங்க நிக்க வச்சிருக்கணும், அதெல்லாம் பண்ணல. மேபி அதெல்லாம் இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் சார். இதுக்கு முன்னாடி பண்ண மாநாடுகள், இதுக்கு முன்னாடி பண்ண இது போன வாரம் கூட பண்ணியிருக்காரு, ஆனா பெரிய அளவுல பாதிப்பு வரல. அப்ப நீ ஒண்ணு செய்ப்பா, முதல்ல வந்து படி அரசியலை. நாங்களும் இப்ப சினிமாவில் நடிக்கிறோம், நாங்க எப்படி ஒரு கூத்துப்பட்டறையில போய் படிச்சுப்பிட்டு சினிமா நடிக்கிறோம்ல, அந்த மாதிரி நீ போய் அரசியலை முழுமையா உட்காந்து ஒரு இடத்துல படிச்சுப்பிட்டு எங்கள்கிட்ட கூட வர வேணாம், யாராவது ஒரு தலைவனை வச்சு படிச்சுட்டு இல்ல காலேஜில் சார்ந்து அண்ணாமலை படிச்சுட்டு வாங்க, இல்லை உங்களை நம்பி மக்களை கொலை பண்ணாதீங்களா அப்படின்னு தான் சொல்ல வரேன். அவ்வளோ வேற ஒன்றுக்கு சொல்ல விரும்பலை. ஃபைன் சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.